ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், நான் ஒரு சென்டென்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த வேர்புவே நம்ம எல்லா சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ரோட் எ லெட்டர். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இதோடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கணும். இது சப்ஜெக்ட், ரோட் அப்படிங்கிறது வேர்பு, இது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த ஆப்ஜெக்டை இப்போ நம்ம தமிழ் என்ன சொல்லி டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாருங்க. நான் ஒரு கடிதம் எழுதினேன். இப்போ நம்ம எப்படி மாற்ற போறோம், ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டது அப்படின்னு மாற்றணும். அதனால ஒரு கடிதம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டை சப்ஜெக்டா மாற்றணும். அப்போ இங்க பாருங்க, ஏ லெட்டர் எழுதிட்டீங்க. அடுத்து இந்த டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த ரோட் அப்படிங்கிறது பாஸ்ட் வேர்பு. அப்போ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது முதல்ல டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகும். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இப்போ பாசிவ் வாய்ஸ்க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வந்து பி வேர்பை யூஸ் பண்ணணும். பி வேர்புக்கு பின்னாடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த கிவன் வேர்ப். சரிங்களா? இதுதான் பாசிவ் வாய்ஸ் உடைய பேட்டர்ன். இப்போ நீங்க சப்ஜெக்ட் எழுதிட்டீங்க, இது சிங்குலரா இருக்கா இல்ல ப்ளூரலா இருக்குன்னா பார்க்கணும். இப்போ இது சிங்குலர் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு நமக்கு என்னென்ன பி வேர்ப் இருக்கு அப்படின்னா வாஸ் அண்ட் வேர் தான் யூஸ் பண்றோம். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாஸ் அப்படின்னா சிங்குலருக்கு நம்ம யூஸ் பண்றோம், சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்றோம். வேர் வந்து ப்ளூரல் நவுனுக்கு யூஸ் பண்றோம். இப்போ எ லெட்டர் அடுத்து என்ன பண்ணும், பி வேர்ப் என்ன பண்ணும், எ லெட்டர் வாஸ். இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த கிவன் மெயின் வேர்ப். எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ அப்படின்னா ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டது. ஓகேங்களா? இப்படி மாத்திருக்கோம். சப்போஸ் இங்க பாருங்க, ஐ ரோட் 3 novels ப்ளூரல் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், 3 novels were written by me. இப்போ இங்க ஐ இருக்கிறதுனால அங்க மீ இருக்கு, பை மீன்னு வருது இல்லையா? அதே மாதிரி பி இருந்துச்சுன்னா பை அஸ், யூ பை யூ, தே பை தம், ஹி பை ஹிம், ஷி பை ஹர். சப்போஸ் இட் கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர் எழுதுன்னு வச்சுங்களேன், இல்ல சாட் ஜிபிடி எழுதிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ பை இட்னே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ராஜா ரோட் எ லெட்டர். எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ராஜா. இப்போ திருவள்ளுவர் ரோட் திருக்குறள். திருக்குறள் வாஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர். ஷாஜஹான் பில்ட் த தாஜ்மஹால். அப்போ த தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை ஷாஜஹான். இந்த மாதிரி ஈஸியாக பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.